ஹாய் கைஸ், இன்றைக்கி எப்படி வெஜ் குருமா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக குக்கரில் ஆயில் நம்மளுக்கு தேவையான அளவு விட்டுட்டு 3 பச்சை மிளகாய், ஸ்பைசஸ், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்த அப்புறமா கொஞ்சமாக டொமேட்டோஸ் ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரிஞ்சு வச்ச கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா காலிஃப்ளவர், பொட்டேட்டோஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு நம்ம வந்து மசாலாஸும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா இந்த மிக்ஸ் ஆன அப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். கெட்டியாக வேணுன்றவங்க கெட்டியாக போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ வந்து உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 3-4 விசில் வந்த அப்புறமா இறக்கி எடுத்துக்கோங்க. குருமா ரெடி ஆயிரும். ஒரு சைடு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி சப்பாத்தி மாவுக்கு வந்து பிசைஞ்சு வச்சுருந்தோம். அந்த மாவு எடுத்து சுட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம பரோட்டா மாவும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன செய்தோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த குருமாவுக்கு வந்து நம்ம பரோட்டாவும் சூப்பராக இருக்கும், அதே மாதிரி சப்பாத்தியும் நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும்.